நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாடு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக வந்துட்டு வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து வெளிநாடு போயிடலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை தேடணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். என்னென்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஏஜென்சி வந்து ஏமாற்றினாங்க. அவங்க எப்படி ஏமாற்றினாங்க அப்படின்றத தெளிவாக போட்டிருந்தோம். எல்லாருமே ஒரு லட்ச ரூபா வந்து கட்டி கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலே ஏமாந்துருந்ததாக வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு நண்பர் வந்து 1,70,000 வரைக்கும் வந்து அவர் ஏமாந்துருக்காப்புல. அது வடக்கன்ஸ் வந்து ஏமாற்றிருந்தாங்க. ஸோ இப்படிலாம் ஏமாறாமல் கரெக்டாக போகணும் அப்படின்னா என்ன செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போக முடியும் அப்படிங்கிறத A to Z, அதாவது நீங்கள் வெளிநாடு போகணுன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் போய் இறங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவாக அந்த ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அனுபவத்திலையும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அவங்களோட பிரச்சனை என்கிட்ட சொல்கிறப்ப அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் சரி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு இதை பண்ணால் சரியாயிருங்கிற அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சி தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போகணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வெளிநாடு போகணும்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு இதை விட அதிக சம்பளம் வேணும், இல்லை எனக்கு இந்த வேலை வேணாம், இல்லை இந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஒரு சில கவர்மெண்ட்டில் வேலை, அதாவது அரசு அலுவலர்கள் கூட ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது, எனக்கு அதிக சம்பளத்தில் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே நல்ல சேலரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் இந்தியா திரும்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதே இது இங்கே அந்த 5 வருஷம் கழிச்சு நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரிச்சிருந்தாலும் இங்கே வந்துட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ 2க்குமே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதே இது இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் இருக்கும், நல்ல சேலரிக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சில பேர் நம்மள்ட்ட கேட்கல என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு சம்பளம் 50,000 இருக்குது அப்படின்னா எனக்கு கமிட்மெண்ட்ஸ் 1,00,000 இருக்குது மந்த்லி. ஸோ அதனால் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க போகிறது நல்லது தான். ஏன்னா போனீங்க அப்படின்னா உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க வேலையே ஓகேவா, இல்லை இது பர்மனெண்ட் வேலையா, இங்கே நல்ல சம்பளம் இருக்கா, இல்லை நம்ம வெளிநாடு போகலாமா அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெளிநாடு போகல, நீங்கள் இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சில பேர்லாம் நல்ல வேலையில் இருந்ததை ரிசைன் பண்ணிவிட்டு போலி ஏஜென்ட்கிட்ட போய் ஏமாந்துருக்காங்க, பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. பட்டு நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஏமாற மாட்டீங்க, நல்லபடியாக போயிடுவீங்க. இருந்தாலும் போகணுமா வேணாங்கம்மான்றதை 1க்கு 100 தடவை நல்லா யோசித்து போகணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி பயமுறுத்துற அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. பயமுறுத்துறதுக்காக கிடையாது, இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு மாதிரி தான். அடுத்தடுத்து நான் சொல்கிறத இப்போ வந்து நான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நடக்காமல் இருக்க என்ன பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓகே, 2வது வந்துட்டு டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே தெளிவாக வந்துட்டு, அதாவது உங்களோட ரெஸ்யூமு, உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் உங்கள் காலேஜ் முடிச்சிங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட், இது வேக்சின் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ப்ராப்பராக தெளிவாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் கருப்படிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதும். அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜூம் பண்ணால் உடையக்கூடாது. அது மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுறப்ப அங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க, MOMல சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்போர்ட் கிளாரிட்டியாக இல்லை குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதனால கூட உங்களோட பாஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த தவறும் பண்ணாமல் ப்ராப்பராக கம்ப்யூட்டர்ஸ், சில பேர்லாம் வந்து ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க. இதனால் கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி தெளிவாக ஒரு பிடிஎஃப்ல வச்சுக்கோங்க, சிங்கிள் பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்தது டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சுன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். வெளிநாட்டுக்கு ஏஜென்ட் இல்லாமல் போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். ஆனால் 1000 பேர் 1000 ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாப் தான் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப 100க்கு கிடையாது, 1000க்கு ஒருத்தங்க தான் வந்து ஏஜென்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைன்லாம் ஜாப் தேடி ஃபைன் பண்ணி சக்ஸஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ஏஜென்ட் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போகணும், சீக்கிரமே போகணும் அப்படின்னா ஏஜென்ட் மூலமாக தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் தேவைப்படும். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது இப்போ மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சந்தையில் வந்து தக்காளியோட ரேட் என்ன, வெங்காயத்தோட ரேட் என்ன, ஒரு பைக்குனா இந்த பைக் இவ்வளோ தான் ரேட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் பாஸுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பாஸுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு போகிறது கிடையாது, கடன் வாங்கி தான் போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி நான் வெளிநாடு போகிறேன், இப்போதைக்கு எனக்கு அமௌண்ட் தேவையில்லை, ஆனால் எனக்கு விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் தருவீங்களா, நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு விசா வந்து அப்ளை பண்ணி வந்துடுது, அதுக்கப்புறமேட்டு அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணுறாங்க, இல்லை அமௌண்ட் போய் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்கன்னா அந்த டைமில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அமௌண்ட் கிடைக்காதனால அவங்களால போக முடியாமல் போகுது அப்படின்னா இதனால ஏஜென்ட்டுகளும் பாதிக்கப்படுறாங்க. விசா வந்ததுக்கப்புறம் போகல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் உங்களால் ரெடி பண்ண முடியுமா, இல்லை அவங்க ப்ரிப்பேராக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அமௌண்ட்டுங்கிறது பெரிய ரோலை ப்ளே பண்ணணும் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு. ஸோ அந்த ப்ரைஸை வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ உங்களால் ரெடி பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாஸை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆல்ரெடி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அமௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. 3வது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதில் நீங்கள் கோட்டை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லபடியாக வந்து வெளிநாடு போகவே முடியாது, நல்லபடியாக சம்பாதிக்க முடியாது. லைஃபே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு லைஃப் ஃபெயிலியர் ஆனதுக்கும் இதுதான் காரணம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஏஜென்ட், கரெக்டான ஏஜென்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவர்கிட்ட உங்கள் டாக்குமெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு நல்ல ஜாபாக ஃபைன் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட வந்து ப்ரைஸை சொல்லுவாங்க, ரீசனபிள் ப்ரைஸாக சொல்லுவாங்க, அதிகமான அட்வான்ஸ் வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறமேட்டு டாக்குமெண்ட் எல்லாமே நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்லபடியாக அனுப்பி வைப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே, முடிஞ்சு, அவ்வளோதான், உங்கள் லைஃப் செட்டில்டு. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பேசி சால்வ் பண்ணி கொடுக்க பார்ப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் திருப்பி வந்துட்டாலும் அந்த நீங்கள் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு மாதம், நீங்கள் 1 மாதம் தான், 6 மாதம்லாம் இல்லை, 1 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்க பார்ப்பாங்க. உங்கள் அமௌண்ட்டை எந்த அளவுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணி கொடுக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நல்ல ஏஜென்ட். இது போலி ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை டுபாகூர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸை வாங்கி அப்போதைக்கு அவங்கள்ட்ட என்ன ஜாப் இருக்கோ அதில் உங்களை தள்ள பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை கமிஷன். அப்படிங்கிறப்ப உங்கள் குவாலிஃபிகேஷன் கூட ரொம்ப அதிகமாக இருக்கலாம். குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த ஜாப் இருக்குது, இதில் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு 1க்கு 2 பொய்யை சொல்லி உங்களை உள்ளே தள்ளிவிட பார்ப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சப்போஸ் இந்த வேலை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் அதுவும் அவங்க உள்ளே தள்ளுறதே அதிகமான கமிஷன் வைப்பாங்க. ரீசனபிள் அமௌண்ட்டாக இருக்காது, ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருக்கும். அதை வைப்பாங்க. அதை வச்சுட்டு விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதிகமான அமௌண்ட் வாங்குவாங்க. சப்போஸ் விசா வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் போகணுன்னா குறிப்பிட்ட டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அனுப்பணும், அதெல்லாம் ஒழுங்காக ரெடி பண்ணி அனுப்ப மாட்டாங்க. சப்போஸ் அங்கே போய் ஏதாவது பிரச்சனைனா அவங்க ஃபோனை கூட ப்ராப்பராக அவங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. நீங்கள் திருப்பி வந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து 10 பைசா கூட வாங்க முடியாது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா நல்ல ஏஜென்ட்டை சூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா நல்ல ஏஜென்ட்டை எப்படிங்க ஐயா சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நல்ல ஏஜென்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஊரா, இல்லை பக்கத்து ஊரா, இல்லை நீங்கள் விளம்பரத்தில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறது மொத கேள்வி. உங்களை நீங்களே கேட்டுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா அமௌண்ட்டு. இப்போ நம்ம அவங்கள்ட்ட அமௌண்ட் கட்டுறோன்னா அட்வான்ஸே பே பண்ணுறோம். ஒரு சில பேர்லாம் விசாக்கு முன்னாடி அட்வான்ஸ் கேட்குறாங்க, ஒரு சில பேருன்னு கிடையாது. இப்போதைக்கு எல்லா பர்மிட்டுக்குமே அட்வான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 10,000லேருந்து 50,000 வரைக்கும் கூட அட்வான்ஸ் வாங்குறாங்க. அதிகமான அமௌண்ட்லாம் கட்டாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 20,000க்கு மேலே யாருமே அட்வான்ஸ் கட்டாதீங்க. அப்படி நீங்கள் அட்வான்ஸ் கட்டுறப்ப அந்த அமௌண்ட்டை வந்து சப்போஸ் அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா, இல்லை உங்கள் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அவரை போய் பிடிச்சி உங்களால் காசை வாங்க முடியுமா?
அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவர் வந்து ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கணும். தமிழ்நாடுனா அதிகபட்சம் ஒரு நாள் ட்ராவலில் அவரை போய் பிடிச்சிட முடியும். இல்லைனா உங்கள் ஊருக்குள்ளார இருக்கணும். இப்போ உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறாரு, இல்லை இப்போ பக்கத்துலேயே இருக்கிறாரு அப்படின்னா அவர் சொந்த வீடு வச்சுருக்காரா, அவருக்கு இந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வெளி மாநிலத்தில் கொடுத்து ஏமாறுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை அனுப்பியிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாரையும் நல்லபடியாலாம் அனுப்பிட முடியாது. அவங்க போகையில் நல்லபடியாக போயிருந்துருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். இதுக்கு வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கு ஏஜென்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா 100+, 1000+ லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி லைசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைசன்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஏஜென்சி பிஸ்னஸே பண்ணணும். அப்படி பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சியூரிட்டி கொடுத்து தான் வந்து அவங்க வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அந்த சியூரிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணலைன்னா கூட நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னம்னா கவர்மெண்ட்டே அந்த சியூரிட்டியை வச்சு உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 1000+, 100+ லைசன்ஸ் வச்சு ப்ராப்பராக ரன் பண்ணுறவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனையிலேருந்து தவிர்க்க தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நல்லபடியாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கவங்களா இருந்தால் ஓகே. ஒரு சில பேர்லாம் அந்த ஸ்மால் ஸ்கேல் லைசன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ரன் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் அந்த லைசன்ஸ்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்மால் ஸ்கேலுங்கிறது நீங்கள் ஆன்லைனில் யார் வேணாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த பிஸ்னஸ் அதாவது வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கான ஏஜென்சியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க 100+, 1000+ லைசன்ஸ் இருக்கணும். இந்த லைசன்ஸ் வச்சுக்கவங்கள்ட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே சமயத்தில் அந்த லைசன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க, அதை ரினியூவல் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்க லைசன்ஸ் நம்பரை கூகுளில் போட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரண்டில் இருக்கா இல்லை ரினியூவல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஏஜென்சி மூலமாக போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலுமே ஏஜென்சி பார்த்துக்குவாங்க, நம்பி நீங்களும் போகலாம். ஸோ ஏஜென்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே 50 to 70% வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் செலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் வரும். அவங்க யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜாப் வேகன்சிஸ் வேணால் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டமான வேலையும் வரும், ஈஸியான வேலையும் வரும், குறைந்த சம்பளத்தில் வேலையும் வரும், அதிக சம்பளத்தில் வேலையும் வரும், கம்மியான அமௌண்ட் கட்டுற மாதிரியான வேலையும் வரும், அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரியான வேலையும் வரும். இந்த மாதிரி எல்லா விதமான வேலையும் வரும். அதில் நீங்கள் வந்து வேலையை செலக்ட் பண்ணணும். எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னே நீங்கள் வெளிநாடு போகணுன்னா டக்குன்னு வேகமாக அவசரப்பட்டெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேலையை செலக்ட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த ஃபீல்டில் வந்து வேலை கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃபே செட்டில்டு. ஏன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அங்கே போய் இன்னும் சிறப்பாக ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சம்பளம் கூட கிடைக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், முதலாளிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படின்றப்ப டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே இது தெரியாத வேலைக்கு புதுசாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நீங்கள் கற்றுக்கணும், அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் செய்கிற வேலை முதலாளிக்கு பிடிக்கணும். இதெல்லாமே வந்து கொஸ்டின் மார்க் தான், பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் தெரிஞ்ச வேலை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேலையாகவே வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேடுங்க. அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வேலைக்கு நீங்கள் போகிற மாதிரி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வேறு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு வேலை தெரியலை அப்படிங்கிறப்ப ஏஜென்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலை தெரியும்னு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கே போய் நீங்கள் அந்த வேலையை பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கட் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பிடுவாங்க. அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஏஜென்ட் வந்து நீங்களும் காசு வாங்குறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தெரியலை அப்படின்னா தெரியலைன்னு மட்டுமே சொல்லுங்கள், தெரியும்னு போய் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரெஸ்யூம்லலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பண்ணான்னு அது தெரியும் இது தெரியும்லாம் போடாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ரெஸ்யூமில் போடுங்க. ப்ராப்பராக ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ரெஸ்யூமை கண்டிப்பாக பார்ப்பாங்க கம்பெனி சைட்லேருந்து. சப்போஸ் என் ஃபீல்டில் வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வேலை நிறைய வேலை கிடைக்கும். ஜென்ரல் ஒர்க்கராக கிடைக்கும், இல்லைனா இந்தியாவிலே ட்ரைனிங் கொடுத்து உங்களை அனுப்புவாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை ட்ரை பண்ணுங்கள். கிடைக்காத பட்சத்தில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கிடைக்கிற வேலைக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ அந்த உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேடுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கங்க. அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஏஜென்ட்கிட்டேருந்து எந்த ஆர்டர் வந்தாலுமே அதுக்கு என்ன ப்ரைஸு என்னன்னு மட்டும் கேட்டுக்கிட்டு டக்குன்னு மூவ் பண்ண வேண்டாம். அவசரப்பட்டு மூவ் பண்ணாதீங்க. பொறுமையாக தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூ. மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாபுக்குமே இப்போ இன்டர்வியூங்கிறது கம்பெனி சைட்லேருந்து வருது. ஒரு சில ஜாப்புக்கு தான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்படி இன்டர்வியூ பண்ணையில் நீங்கள் தெளிவாக அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கேட்டுக்கணும். என்னென்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எத்தனை மணி நேரம் வேலை, ஓவர் டைமுக்கு எவ்வளவு, சாட்டர்டே சண்டே எப்படி, சண்டே வந்து ஆஃபா, மாதம் எத்தனை நாள் லீவு, பேசிக் சம்பளம் ப்ராப்பராக எவ்வளோ தர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்லாம் போகிறீங்கன்னா டேக்ஸ் வந்து எப்படி நீங்களே கட்டுவீங்களா இல்லை நாங்கள் கட்டணுமா? சில பேர்லாம் வந்துட்டு அதிகமான அமௌண்ட் வந்து சேலரியாக போடுறதா போடுவாங்க. ஆனால் அவங்க கையில் கொடுக்குறது கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் டேக்ஸ் எல்லா அமௌண்ட்டுக்குமே அவங்க போட்ட அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெரிய தொகை டேக்ஸ்க்கே போயிடும். ஸோ அதை வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு தான் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க. யார் டேக்ஸ் கட்டணும், நானே கட்டணுமா, நான் வந்து கட்டுறதுனா நீங்கள் எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு மட்டும் கட்டினா போதுமா, இல்லை இந்த அமௌண்ட் எல்லாத்துக்குமே நானே டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. எத்தனை ஒரு டியூட்டி, தங்குற இடம் எப்படி, டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் தருவீங்களா இல்லை நாங்கள் இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் அந்த இன்டர்வியூவில் தெளிவாக கேட்டுக்கோங்க. அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு வேலை தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்கள். தெரியாதுன்னா சாரி இந்த வேலையில் எனக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ டைமில் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்கண்ணே அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கிலீஷ் தெரியாமையே நிறைய பேர் நல்லபடியாக வெளிநாடு போய் சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தமிழர்கள் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ அப்படி தான். இன்டர்வியூ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜென்ட் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் தான் நாங்கள் அப்ளையே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது அப்ளையிங் சார்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜென்ட்கிட்ட தெளிவாக பேசிடணும். அப்ளையிங் சார்ஜுங்கிறது $100 தான் வரும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 20,000 25,000 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. $100னா உங்களுக்கு வந்து 7,000த்துக்குள்ளே தான் வருது. ஸோ 7,000 8,000 தான் வருது. இப்போ நீங்கள் அட்வான்ஸ் ஆனால் கேட்குறது 20,000 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் 1,00,000 வரைக்கும்லாம் கேட்குறாங்க. அவ்வளோலாம் தயவு செய்து யார் கேட்டாலும் அப்ளை பண்ணாமல் 1,00,000லாம் கட்டவே கட்டாதீங்க. ஓகேங்களா? அதிகபட்சம் 20,000 30,000 தாண்ட வேணாம். கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அந்த அப்ளையிங் சார்ஜ் போக மீதி ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா அப்ளையிங் சார்ஜ்னா $100 போக மீதி அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இது கேட்காம நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணவே மாட்டாங்க. அப்ளை பண்ணால் சரியாக போச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கிளியராக கேட்டுக்கோங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சிங்கப்பூரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்றத, வெளிநாடை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குதுன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்ட கொஞ்சம் அவங்கள கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன் இப்போ இந்த கோயம்புத்தூரில் ஸ்கேம் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வர வேணாம், உங்களை வந்து செலக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நிறையா நம்ம பசங்க தப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெளிநாடை பற்றி நல்லா தெரியுது, உங்களை ஏமாற்ற முடியாதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் வந்து கம்மியான அமௌண்ட் பே பண்ணுங்கள். பே பண்ணதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்களே எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொன்ன டேட்டில் கரெக்டாக பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அமௌண்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் கட்டுறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ சொன்ன டேட்டில் பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டு டிக்கெட் போடுறது நீங்கள் ஃபஸ்ட்டு பேசலே கேட்டுக்கணும். நீங்கள் போடுறதா நாங்கள் போடுறதா அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கோங்க. அந்த அவங்க சர்வீஸ் சார்ஜ் வித் டிக்கெட்டோடையா வித்தவுட் டிக்கெட்டோடையா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுருங்க. டிக்கெட் போட்டு நல்லபடியாக கிளம்பி நல்லபடியாக போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இவ்வளோ கிளியராக உங்களுக்கு வேறு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக பிடிச்சிருந்துச்சு, தெளிவாக புரியுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு தயவு செய்து ஒரு லைக்கை போட்டுருங்க. எத்தனை லைக் வருதோ அவங்க வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க, நம்ம சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.